நாவப்பழத்தில பொதுவாவே 2 வெரைட்டி உண்டு. ஒரு வெரைட்டில அதில உள்ள சதப்பகுதி வயலட் கலராவும், இன்னொரு வெரைட்டி ஒயிட் கலராவும் இருக்கும். அந்த ஒயிட் கலர்ல உள்ள வெரைட்டில பெக்டின் கன்டென்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும். அந்த பெக்டின் நம்ம பாடியில கொலஸ்ட்ரால கம்மி பண்ணவும், ப்ரீ டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கும், ஹார்ட் பர்ன் உள்ளவங்களுக்கும், டயரியா பேஷண்ட்டுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில ஸ்டடீஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாவப்பழத்தில ஹை அல்கலாய்டு கன்டென்ட் இருக்கிறதுனால, ஹை பிளட் சுகர கண்ட்ரோல் பண்ண யூஸ் ஆகுது. ஆயுர்வேதா மெடிசன்ல நாவப்பழத்த ஆஸ்துமா, ஹார்ட் டிசீஸ், ஆர்த்ரைட்டிஸ், ஸ்டொமக் பெயின், ஃப்ளாட்டுலன்ஸ், டிசென்ட்ரி இதெல்லாம் ட்ரீட் பண்ணவும் யூஸ் பண்ண வந்துட்டுருக்காங்க. இதில் ஒரு நல்ல டயோரிட்டிக் எஃபெக்ட் இருக்கிறதுனால நம்ம பாடியில் உள்ள டாக்ஸின்ஸை கிட்னி வழியாக ஃப்ரெஷ் பண்ணி வெளில கொண்டு போக யூஸ் ஆகுது. இதில் உள்ள ஃபைபர் கண்டென்ட் நம்மளோட டைஜஷனுக்கு உதவி புரியறதோட நமக்கு நாசியா வாமிட்டிங் வராவும் ப்ரிவென்ட் பண்ணுது. நாவப்பழம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கும் ஒரு நல்ல ஸ்நாக்காகவும் இருக்கும். இதில் அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் கம்மியாக உள்ளவங்களும் கண்டிப்பாக சாப்பிடலாம். ட்ரெடிஷ்னலாக இந்த நாவப்பழத்தை உமன்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. மென்ஸ்ட்ரேஷன் அப்போது அவங்களுக்கு ஹெவி பிளட் லாஸ் ஆகிறத ரெடியூஸ் பண்ணி அதை ஈக்குவல்